தீபாவளியின் சிறப்பு வழிபாடு. மகா கணபதிர் புத்தி பிரியः க்ஷிப்ர பிரசாதன ருத்ப பிரியோ கணாத்யக்ஷ உமாபுத்ரோ கணாசனः. நமஸ்காரம். ஐஸ்வர்யா ஜாதகாலயா வேதசாஸ்திர ஜோதிடர் உங்கள் ஜோதிடர் கே.எஸ். ரவீந்திரன். அதிகாலையில் 4 மணிக்கு எல்லாம் எழுந்து பெரிய மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். விளக்கானது தன்முகம் பார்த்து இருக்க வேண்டும். இந்த விளக்கு மூதாதையர் தாய் வழி தந்தை வழி மூதாதையர் அவரையும் வழிபாடு செய்யும் ஒரு முறையாகும். தீபாவளி அன்று காலையில் ஸ்நானம் செய்யும் போது சூரிய உதயத்துக்கு முன்பாக ஸ்நானம் செய்துவிட வேண்டும். ஸ்நானம் செய்வதற்கு முன் நீரை தொட்டு கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி தாமிரபரணி என்று இந்தியாவின் சர்வ நதிகளின் பெயர்களையும் ஆவாகனம் செய்து பெயரைச் சொல்லி வழிபாடு செய்து கிணற்றில் நீரில் அமர வேண்டும் என்று எண்ணி வேண்டிக் கொண்டு எங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் அருள வேண்டும் என்று இந்த நீர் தேவதைகளை வழிபாடு செய்தால் தீபாவளி எப்போதும் சந்தோஷமாக அமையும். யம தீபம் ஏற்றும் போது யமதர்மராஜனையும் சித்திரகுப்தனையும் நினைத்து கொள்ள வேண்டும். பெண்கள் தன்னுடைய மூத்த சகோதரன் இளைய சகோதரத்தை வீட்டு அழைத்து இனிப்பு புத்தாடைகள் கொடுத்து அன்பு பாராட்டினால் பெண்களின் மாங்கல்யம் பலம் அதிகமாகும். சகோதரனும் சகோதரியின் வாழ்த்தை பெற வேண்டும். சகோதரியும் சகோதரனும் வாழ்த்தை பெற வேண்டும். தீபாவளி அன்று தம்பதியர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக பேசி பாசபந்தத்தோடு அன்பு பாராட்ட வேண்டும். அப்போதுதான் வருடம் முழுவதும் செல்வ கடாட்சம் பூத்து குலுங்கும் வீட்டில் நன்றாக இருக்கும். நமஸ்காரம். தொடர்பு கொள்ளவும் ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே.எஸ். ரவீந்திரன் வேதசாஸ்திர ஜோதிடர்.